ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் எலக்ட்ரிசிட்டியில் இருக்க நியூமெரிக்கல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ் ஃபுல்லாக நம்ம எதுலேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் குரூப் டி, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேடு 3 இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சம்மை பார்த்தோன்னே அதில் என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டையும் நோட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் ஆப்ட் ஆகிற மாதிரி ஃபார்முலா அந்த லெசனில் இருக்கா, இல்லை வந்து 2-3 ஃபார்முலாஸ் மூலியமாக நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ கரண்ட்டு, டைம், எலக்ட்ரிக் சார்ஜ் இது மூணையும் லிங்க் பண்ற மாதிரி ஃபார்முலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த லெசன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, I ஈக்குவல் டு Q பை T அப்படின்னு, கியூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு லெசன் பார்க்கும்போது நோட் பண்ணியிருப்போம். ஐ அப்படின்றது கரண்ட். அப்போ கரண்ட் வந்துட்டு 0.5. இந்த 0.5 நான் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் வந்து கரண்ட்டை 1/2ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கு, டைம். டைம் வந்துட்டு எப்போவுமே நமக்கு செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. மினிட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்ட்டு 60 போட்டோம் அப்படின்னா 600 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிடச்சிரும். Q டிவைடட் பை 600 செகண்ட்ஸ். இப்போ Q தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 600 நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 600 ஈக்குவல் டு Q. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 300 கூலும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த சம்மில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மச் ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்க டேட்டா என்னன்னு பார்த்தோம், 2 கூலும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 12 வோல்டேஜ். இது மூணையும் சேர்க்கிற மாதிரி இருக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ் அப்படின்ற இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒர்க் டனை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. 12V இன்ட்டு இந்த கூலும்ப் நமக்கு தெரியுமா 2 கூலும்ப் அப்படின்றதா வந்துட்டு சார்ஜ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 24 ஜூல். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கால்குலேட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர். அப்போ கரண்ட் தான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் இருக்கு, ரெசிஸ்டர் ஆஃப் 10 ஓம், ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. when the potential difference of 50V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஓம்ஸ்லா, V ஈக்குவல் டு IR அப்படின்றதான ஓம்ஸ்லா. இங்கே நம்ம கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 10, V அப்படின்றது 50, I அப்படின்றதான் தெரியாது. இப்போ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 5 ஆம்பியர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, a simple electric circuit has 24 volt battery. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் a resistor of 60 ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த கரண்ட் இன் த சர்க்கியூட். லாஸ்ட் சம் மாதிரியே இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா V ஈக்குவல் டு IR அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. V 24 வோல்ட், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 60 அப்படின்றது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, இங்கே 10 வரும், 6 4s 24. அடுத்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.4 A தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். an electric iron drawn a current of 3.4A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 220 வோல்ட் அப்படின்னு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் கரண்ட் வில் திஸ் எலக்ட்ரிக் அயன் ட்ரான் வென் கனெக்டட் டு 110 வோல்டேஜ் சப்ளை லைன் அப்படின்னு. அப்போ ஒரு 220 வோல்ட் இருக்க ஒரு லைன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3.4 ஆம்பியர் கரண்ட்டை வந்து பாஸ் பண்றோம். இப்போ எவ்வளோ கரண்ட் வந்துட்டு தேவை, அதே இதை வந்துட்டு நம்ம 110 வோல்ட்ல வந்து பாஸ் பண்றோம். இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சா போதும். கரண்ட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், பி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இந்த சம்ல 220 வோல்ட் இருக்கு. அப்போ நமக்கு கரண்ட்டு 3.4 ஆம்பியர் வந்துட்டு பாஸ் ஆகுது. அதே வந்து 110 வோல்ட் வந்து பாஸ் ஆகும்போது எவ்வளோ கரண்ட் இருக்கும் தானே கேட்குறாங்க. இங்கே வோல்ட் அப்படின்ற என்ன ஆயிருக்கு, அப்படியே வந்து பாதி ஆயிருக்கு.
அப்போ இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பாதி ஆகுமா? அப்போ பாதி ஆச்சு அப்படின்னா 1.7a அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். இந்த சம்மை இப்படி ஈஸியாக போட்டுடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த 2 வேல்யூ வச்சு ஆர் கண்டுபிடிப்பாங்க. ஆர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆரை வந்து 110 வோல்ட்டோட சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அப்படியும் பண்ணலாம், ஆனால் அது வந்து டைம் வேஸ்ட். இதே இந்த ஒரு சின்ன இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும், வெறும் 15 செகண்டுக்குள்ளேயே இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம்குள்ள போகலாமா? 2 ரெசிஸ்டர் ஆஃப் 4 ohm and 6 ohm ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ 2 ரெசிஸ்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது ஈக்குவலன்ட் டு வாட் இஸ் தர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம். என்ன அப்படின்னா பேரலல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1/r ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் ஈக்குவல் டு 1/r1 + 1/r2 அப்படின்னு சொல்லி நம்ம லெசன்லேயே பார்த்துருப்போம். அப்போ இதை என்ன பண்ணலாம், R1 நமக்கு 1/4, R2 அப்படின்றது 1/6. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், கீழே 24, இங்கே 6 + 4 = 10/24 அப்படின்னு கிடைக்கும். இது என்னது அப்படின்னா 1/ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். அப்போ என்ன பண்ணணும், இந்த நமக்கு கிடைச்ச வேல்யூவை இன்வெர்ஸ்ல எழுதணும். அப்போ 24/10, அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சோம் அப்படின்னா 2.4 ohm அப்படின்னு எழுதலாம். இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இன்னொரு ஒரு மெத்தடில் பண்ணிடலாம். எப்பயுமே நமக்கு 2 பொருளை வந்துட்டு பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதை எப்படி நம்ம எழுதியிருப்போம், 6 × 4 அப்படின்னு எழுதிட்டு கீழே டேரெக்டாக 6 + 4ன்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா 24/10 நமக்கு டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிடலாம். மேலே எழுதுன இந்த 1/r1 + 1/r2 அப்படின்ற அந்த இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு பேரலல்னு பார்த்துட்டோம்னாலே டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க 2 வேல்யூவும் இன்ட்டு பண்ணி மேலேயும் அதே 2 வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணி கீழே எழுதிருங்க. அப்போ இங்கே எழுதணும்னா ஃபைனல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2.4 ohm அப்படின்றது கிடச்சிடும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. இதை வந்து பேரலல் சம் வந்துட்டு சால்வ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க, 3 ரெசிஸ்டர். முன்னாடி வந்துட்டு 2 பார்த்தோம், இப்போ வந்துட்டு 3 ரெசிஸ்டர் இருக்கு. 2 ohm, 3 ohm, 6 ohm. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேரலல் கனெக்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ காம்பினேஷன். சிம்பிளாக வந்துட்டு 1/ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் = 1/r1 + 1/r2 + 1/r3. அப்போ என்னென்ன வரும், 1/2, 1/3 + 1/6. இதுக்கு டோட்டலாக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கீழே 6ன்னு வந்துடும், இங்கே 3 + 2 + 1. அப்போது 6/6 = 1 ohm. இந்த சமுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 ohm அப்படின்றது. இப்போ இந்த சம்மில் an electrical lamp whose resistance is 20 ohm. ஒரு எலக்ட்ரிக்கல் லேம்ப் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டக்டர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 ஓமா இருக்கு. இப்போ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா சீரீஸ்ல வந்து கனெக்ட் பண்றாங்க. ஒரு பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியோட வோல்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வோல்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த டோட்டல் கரண்ட் இன் த சர்க்கியூட். டோட்டலா அந்த இதில் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா R1 + R2 டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். 20 + 4 = 24 ohm அப்படின்றது இதோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஐ தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. V = IR தானே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ V அப்படின்றது 6, I வந்து தெரியாது, R வந்து 24. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1, இங்கே வந்துட்டு 4ன்னு வருமா. அப்போ 1/4 அப்படின்றது I. நமக்கு ஆன்சர் வந்து டெசிமல்ல இருக்கு. அப்போ 1/4 அப்படின்றது 0.25a. அப்போ ஆன்சர் ஏ தான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். நம்ம கிட்ட 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, 2 ohm, 3 ohm, 6 ohm அப்படின்னு சொல்லிட்டு 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. இதுல இந்த 2 ohm இருக்கதையும் 3 ohm இருக்கதையும் மட்டும் நம்ம என்ன பண்றோம், பேரலா கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பேரல் காம்பினேஷனை ஒரு சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம். அந்த சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 ohm இருக்க அந்த இதோட சீரீஸ்ல வந்து கனெக்ட் பண்றோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சர்க்கியூட். போன சமுக்கும் இந்த சமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இதுல ரெண்டுலையுமே நம்ம கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 2 ரெசிஸ்டன்ஸை எடுத்து பேரலையும் அடுத்த ஒரு இதை சீரீஸ்லயும் வந்து கனெக்ட் பண்றோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல். டேரெக்டாக நம்ம முதல்ல என்ன ஷார்ட்கட் பார்த்தோம், ஃபஸ்ட்டு 2 × 3 கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரெண்டையும் அப்படியே ப்ளஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன வரும், மேலே 6 கீழே 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பேரலல் காம்பினேஷனோட நம்ம 6 ஓம் இருக்க ஒரு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் என்ன பண்ணுவோம், 6/5 + 6. அப்போ இதை 36/5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 5 35.2 ஓம். அப்போ 7.2 ஓம் அப்படின்றதான் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ புரிஞ்சா, நம்ம கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பேரலையும் 3வது 1 வந்து சீரீஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ண சொன்னாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு 7.2 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் சம், 2 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 100 ஓம் 200 ஓம் ஆர் கனெக்டட் இன் அ சீரீஸ். நம்ம எப்பயுமே கனெக்ட் பண்ணுற அந்த சர்க்கியூட் வந்து சீரீஸாக பேரலான்னு பார்த்துக்கணும். இங்கே வந்து சீரீஸில் இருக்குது. அதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 300 V அப்படின்றது அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நம்ம கிட்ட இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 100 ஓம் ரெசிஸ்டர். இந்த 100 ஓம் ரெசிஸ்டரில் மட்டும் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸை வந்து என்ன, 100 ஓம் + 200 ஓம் விச் இஸ் ஈக்குவல் டு 300 ஓம் அப்படின்றதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, 300 V வந்து இருக்கு. அப்போ V = IR அப்படின்ற இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா 300 V = ஐயோட வேல்யூ நமக்கு தெரியாது, R வந்து 300. அப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா I = 1A அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு ஈஸியாக இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. அதே ஃபார்முலா V = IRல போட்டோம் அப்படின்னா V தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஐயோட வேல்யூ 1. அதுக்கப்புறம் எந்த இதில் கேட்குறாங்க அப்படின்னா 100 ஓம் இருக்கு அந்த ரெசிஸ்டர். அப்போ × 100ன்னு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 100 V தான் நமக்கு ஆன்சர் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப் இருக்கு, அந்த பல்பை 220 ஓட்டர் இருக்க வோல்டேஜ் இருக்க ஒரு ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். அதில் 0.5A கரண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணோம்னா அந்த பல்பில் நமக்கு கிடைக்கிற பவர் என்ன அப்படின்ற இதை தான் நம்ம கிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்ன, P = VI, பவர் ஆஃப் வேலு இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுப்போம். பியோட வேல்யூ நமக்கு தெரியுமா, அதுதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு, V = 220 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரண்ட் வந்து 0.5. அப்போ 0.5னா நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 110 வாட் பவர் வந்துட்டு அந்த இதுல இருந்து சர்க்கியூட்ல இருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது. நல்ல கொஸ்டின். நம்ம புக்ல கூட இந்த மாதிரி ஒரு சம் வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ரேட்டட் 400 வாட் ஆப்ரேட்ஸ் 8 hours per day. ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தோம் அப்படின்னா 400 வாட் பவர் வந்து அது ஜென்ரேட் பண்ணுது. அது எவ்வளோ நேரம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 மணி நேரம் ரன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எனர்ஜி டு ஆப்ரேட் இட் ஃபார் 30 days at 3 rupees per kWh. அதை 30 நாளும் நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். kWh நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வீட்டில் வந்து கரண்ட் பில்லாம் எழுத வருவாங்கல்ல, அவங்க வந்து கமர்ஷியல் யூனிட்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா, அதுக்கப்புறம் நார்மல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ரூபா அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மெத்தடில் தான் நமக்கு கரண்ட் பில் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ பவர் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 400 வாட் வந்து யூஸ் பண்ணுறோம் இன்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம், 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட அவங்க கேட்டது 30 நாளைக்குமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 3 0 போட்டாச்சு. இப்போ 4 3s are 12 × 8 அப்படின்னு போட்டோம்னா 96 வாட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கிலோ வாட்டில் கேட்டிருக்காங்க. கிலோ வாட்டில் கேட்டனால நம்ம டிவைடட் பை 1000ல் போட்டோம் அப்படின்னா 96 கிலோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருமா, 96 kWh அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எவ்வளோ, 1 கிலோவாட்டுக்கு அவங்க 3 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. இப்போ எவ்வளோ கிலோவாட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 96 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது 3 ரூபா அப்படின்னு வச்சோம் அப்படின்னா 6 3s are 18. அப்போ யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 8 வரணும். அப்போ இந்த கொஸ்டின் இந்த 288 அப்படின்றதான் இதோட ஆன்சர். அப்போ 1 கிலோவாட்டுக்கு 3 ரூபான்னு வச்சோம் அப்படின்னா 288 ரூபா நம்ம கரண்ட் பில்லாக வந்து கட்ட வேண்டியது வரும். 100 ஜூல் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஈச் செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும்
100 ஜூல் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் இதாகுது. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. கொடுத்துருக்க டீட்டெயிலை எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா, ஹீட் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படின்ற இந்த ஃபார்முலா தெரியும். ஹீட்டுக்கு பதிலாக 100ன்னு போட்டுக்கலாம். ஐ ஸ்கொயர் நமக்கு வந்து தெரியாது. ஆர் அப்படின்றது 4, டைம் வந்துட்டு ஈச் செகண்டு, அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படின்றனால 1. இப்போ வந்து இந்த 4க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 ஐ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ போத் சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த பக்கம் வந்துட்டு √25 ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வரும். ஐயோட வேல்யூ 5a அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். v ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ வியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஐயோட வேல்யூ நம்ம என்ன ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா 5a அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஆர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 4 ஓம். அப்போ 5 × 4 20v தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். An electric iron of a resistance 20 ohm takes a current of 5 ampere. Calculate the heat developed in 30 seconds. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் டைம் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதான் கொஸ்டினை வந்துட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சேம் ஃபார்முலா, H ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி. ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5 ஸ்கொயர், ஆரோட வேல்யூ 20, டீயோட வேல்யூ 30 செகண்ட்ஸ். அப்போ 25 × 20 × 30. இப்போ ஆல்ரெடி 2 0க்கு 2 0 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 25 × 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 50 கிடைக்கும். 50 × 3 அப்படின்னு போட்டோம்னா 150 ஜூல். அப்போ டோட்டலாக வந்துட்டு 15,000 ஜூல் தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சிலருக்கு வந்துட்டு கால்குலேஷன் மிஸ்டேக்கை வந்து 1500 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனுமே வந்துட்டு இருக்கும். அதனால எக்ஸாமில் ஆப்ஷனை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சிங்கிள் வேல்யூவில் இல்லை யூனிட்ல கூட வந்து இது பண்ணலாம். இப்போ இங்கேயும் 15,000 அப்படின்னு கொடுத்துட்டு வேற வந்து ஜேக்கு பதிலாக வேற ஏதாவது யூனிட் கொடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், 15,000 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனை கூட டிக் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பிசிக்ஸ் பார்க்கும்போது யூனிட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கொஸ்டினே பயங்கர பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 2 conducting wires of a same material of a equal length and equal diameter are first connected in series and then parallel in a circuit across the same potential difference. இப்போ என்ன அப்படின்னா, 2 வயர் எடுத்துக்கிட்டாங்க. 2 இது பார்த்தோம் அப்படின்னா சேம் மெட்டீரியலாக இருக்கு, ஈக்குவல் லென்த்தாக இருக்கு, ஈக்குவல் டயமீட்டராக இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா சீரீஸ்லையும், ரெண்டாவது பேரலையும் கனெக்ட் பண்றாங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது அதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் அ சீரீஸ் அண்டு பேரலல். அப்போ அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டோட ரேஷியோ தான் நம்ம கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்க்கு என்ன பண்ணுவோம், நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவே கொடுக்கல, அதனால நம்ம சும்மா ஆர்னே எடுத்துப்போம். அப்போ 2 இது, அதனால ஆர் பிளஸ் ஆர். அப்போ என்ன கிடைக்கும், 2R அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். அப்போ என்ன பண்ணுவோம், மேலே வந்துட்டு R × R, கீழே R + R. அப்போ R × R டிவைடட் பை 2R. இந்த ஆருக்கும் இந்த ஆருக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா R/2 அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அப்போ ஹீட் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து எடுத்துக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம், v²/r × t அப்படின்ற இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா. இதுல ஃபர்ஸ்ட் இது நமக்கு சீரீஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் இஸ் டு v²t டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். இப்போ என்ன பண்ணலாம், இந்த v²க்கும் இந்த v²க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த டீக்கும் இந்த டீக்கும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், 1/, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா 2R அப்படின்னு கிடைச்சிச்சு. அதே வந்துட்டு இங்கே 1/r/2 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 1/2R is to 2/r அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 1/2R
இதை இன்வெர்ஸ்ல எழுதிக்கலாமா? ஏன்னா வந்து ரேஷியோல தானே இருக்கு. அப்ப R/2 அப்படின்னு இருக்கும். இந்த ஆருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்ப 1/4. 1/4ன்றது என்ன? 1:4 அப்படின்றதான் இந்த சம்மோட ஆன்சர். எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். அப்ப நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துருந்தாங்க? 2 வயரு, அது வந்து சேம் மெட்டீரியலா இருக்கு, ஈக்குவல் லென்த், டயாமீட்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை சீரீஸ்லயும், ரெண்டாவது இதை பேரலா கனெக்ட் பண்றாங்க. இங்க எந்த விதமான வேல்யூவும் கொடுக்கல. அதனால ஆரை வந்து நம்ம அப்படியே ஆர்னே எடுத்துக்கிட்டோம். ஆர்னு எடுத்துட்டு சீரீஸ் கண்டுபிடிச்சோம், அடுத்து பேரலல் கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம கிட்ட கொஸ்டின்ல கேட்டது ஹீட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றதான். அப்ப ஹீட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். V²/R × T. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் V² Tயும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸும் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலும் இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு 1:4 அப்படின்ற ரேஷியோ தான் இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு. அதுல 5 ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு கரண்ட் 5 ஆம்பியர் வந்துட்டு கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. 220 வோல்ட் வந்து அதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. டிட்டர்மைன் த எனர்ஜி கன்சியூம்டு இன் 2 ஹவர்ஸ். அப்போ இது வரைக்கும் நமக்கு பவர் இதான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு இதுல இதாகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பவர் கண்டுபிடிப்போம். பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? P = VI. அப்போ ஐயோட வேல்யூ 5. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 220 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இது பண்ணும்போது நம்ம 11 அப்படின்னு கிடைக்கும். ஆனா நமக்கு பவர் வந்துட்டு எப்பவுமே என்ன இதுல இருக்கணும் அப்படின்னா கிலோவாட்ல தான் வந்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1000ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.1 கிலோவாட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இது என்னது? பவர். இப்ப நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்ப எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். அப்போ பவர் வந்துட்டு 1.1 கிலோவாட்ல இருக்கு. டைம் வந்து 2 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அப்போ 2.2 கிலோவாட்டு. அப்ப டைம்ன்றனால ஹவர் சேர்த்துக்கணும். 2.2 கிலோவாட் ஹவர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? an electric heater of a resistance 8 ohm draws 15 ampere from a service main for 2 hours. Calculate the rate at which heat is developed in the heater. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த ஹிண்ட் தான். ரேட் அட் விச் ஹீட் இஸ் டெவலப்டு. இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, பவர்னு அர்த்தம். ரேட் அட் விச் ஹீட் அப்படின்றது பவர். அவங்க டைரக்டா இதுல பவர் எவ்வளோ வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்காம சுத்தி வளைச்சு ரேட் அட் விச் ஹீட் இஸ் டெவலப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா நம்ம பவரோட ஃபார்முலாலே அப்ளை பண்ணலாம். P = VI அப்படின்றத ஃபார்முலா. இப்போ என்ன அப்படின்னா V வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா V வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ V கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? V = IR அப்படின்ற ஓம்ஸ் லா ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப V ஐயோட ஐக்கு பதிலாக 15 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 8. அப்போ 120 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 120 வோல்ட் இன்ட்டு கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 15 இன்ட்டு 12 180. அது போக இந்த ஒரு 0. அப்போ இந்த 0 சேர்த்தோம் அப்படின்னா 1800 வாட் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பவரை இப்படி இன்டைரக்டாகவும் அவங்க கொடுக்கலாம். ரேட் அட் விச் ஹீட் அப்படின்னாலும் பவர் தான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்ற இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா இந்த சமயம் ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ஆன்சர் வராது. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன்ல எல்லாமே வந்துட்டு சேம் யூனிட் WW அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டபிள்யூன்றது வாட் அப்படின்றது எதோட யூனிட்? பவரோட யூனிட். அப்போ கொஸ்டின்ல பவர் தான் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 lamp, one rated 100 watt at 220 volt and the other 60 watt at 220 volt are connected in the parallel to 220 volt supply. The total current. இப்போ என்ன அப்படின்னா 2 லேம்ப் இருக்கு. ஒரு லேம்போட பவர் பார்த்தோம் அப்படின்னா 100 வாட்டா இருக்கு. அதை 220 வோல்ட் இருக்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, இதுல கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒரு பவர் இருக்கு, அது பார்த்தோம் அப்படின்னா 60 வாட் இருக்கு. அதையும் சேம் 220 வோல்ட் இருக்கு, இதுல கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் என்ன பண்றோம் அப்படின்னா பேரலா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். எதுல அப்படின்னா 220 வோல்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இதுல டோட்டல் கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா பவர் என்ன? 2 பவர் கொடுத்துருக்காங்க. அப்ப P1 +
P2. P1 வந்து 100, P2 வந்து 60. அப்போ டோட்டல் பவர் எவ்வளோ அப்படின்னா 160 தான் வந்து டோட்டல் பவர். இப்போ நம்ம கிட்ட கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. P ஈக்குவல் டு VI தான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. பவர் வந்து 160, V வந்து 220ன்னு கொடுத்துட்டாங்க. I தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் வந்துட்டு கேன்சல் ஆயிரும். 2ல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 8, இங்கே 11 அப்படின்னு வரும். அப்போ 8/11 கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் பாயிண்ட்லாம் வரப்போகுது. அதுவும் 8 அப்படின்றது 11ஓட சின்ன நம்பர். அப்போ 0ல் தான் வந்து ஆன்சர் வந்து ஆரம்பிக்க போகுது. அப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், 4th ஆப்ஷன் வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 8/11 அப்படின்னா 0 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 7 வரும். அப்போ 0.7 இருக்கதான் நம்மளோட ஆப்ஷன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 0.7 ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். A copper wire of a resistance 10 ohm is stretched so that its length is doubled. ஒரு காப்பர் வயர் இருக்கு, அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10 ஓம் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த வயரோட அந்த ஸ்ட்ரெச் பண்றாங்க, வயர் அப்படி பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட லென்த் வந்து டபுள் ஆகுது. இப்படி ஆகும்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நினைப்போம் என்ன அதே வயர் தானே, அப்போ வந்து அதே ரெசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வயரோட லென்த்தை அவங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வயரோட லென்த் வந்து டபுள் ஆகுது. இப்போ லென்த்தும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வந்துட்டு இருக்கும். லென்த்தும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும். அப்போ இங்கே லென்த் அப்படின்றது வந்துட்டு 2 டைம்ஸ் ஆகுது, அதாவது டபுள் ஆகுது அப்படின்னா இங்கே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்துட்டு ஹாஃப் ஆகும். இந்த பாயிண்ட்டை வந்துட்டு நல்லா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அந்த சாப்டர் படிக்கும் போதே அந்த இது பார்த்துருப்போம். R ஈக்குவல் டு ரோ L/A அப்படின்னு. அப்போ இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸும் லென்த்தும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதே ரெசிஸ்டன்ஸும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால தான் வயர் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதோட அந்த ஏரியாவை வந்து கூட்டுறோம். நல்ல தடிமனாக இருக்குது அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏரியாவை வந்துட்டு ஹாஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, மொதல் ஈக்குவேஷனில் வந்துட்டு L/A நார்மலாக வந்து லென்த்தும் ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் இருக்க அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 ஓம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ரெண்டாவது இப்போ நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா வயர் வந்து டபுள் ஆகுது, அப்போ 2L ஆகுது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்றது அதில் பாதி ஆகும். அப்போது இந்த 2வை நம்ம மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 4L/A அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா L/Aக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 10 ஓம் அப்படின்ற இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ 4 × 10 அப்போ 40 ஓம் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ புரிஞ்சா இங்கே ஏன் வந்துட்டு இந்த 10 வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நமக்கு L/Aவோட வேல்யூ வந்து 10 ஓம் அப்படின்றது கிடச்சிச்சு. இங்கே வந்துட்டு L/A அப்படின்னு 4L/A அப்படின்னு கிடச்சிச்சு. L/Aக்கு பதிலாக நம்ம 10ன்ற அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதனால நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா 40 ஓம் அப்படின்றதான் இதோட ரெசிஸ்டன்ஸ். இது போக நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.